Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths example 1.16 பார்க்க போறோம். இந்த क्वेश्चनல பாருங்க, forensic scientist can determine the height in centimeter of a person. height கொடுக்கறாங்க based on the length of the thigh bone. இந்த thigh bone பேஸ் பண்ணி person உடைய height வந்துட்டு கொடுக்கறாங்க. They usually do so using the function h of b வந்துட்டு 2.47b plus 54.10 கொடுக்கறாங்க. bங்கிறது length of the thigh bone, அதாவது thigh bone ஓட length தான் வந்துட்டு b ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க, verify the function h is 1 to 1 or not. முதல் கேள்வி என்ன கேக்குறாங்க, இந்த function 1 to 1 னா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ 1 to 1 னா இல்லையா அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம், x1 x2 ன்னு சொல்லுவோமா? அதாவது இங்க இருக்கக்கூடிய term வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கோடொமைன்ல பேரா இருக்கணும். ஸோ x1 x2 இப்படி இருக்கணும் 1 to 1 னா. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே என்ன இருக்குது, நமக்கு h of b தான் இருக்கு. அதை என்னால எழுதிக்கலாம், நம்ம h of b1 equal to h of b2 ன்னு எழுதிக்கலாம். சரியா? இப்போ h வந்துட்டு h of b வந்துட்டு என்ன கொடுத்திருக்காங்க, இங்க 2.47b ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம b1 எடுத்துக்கிறதுனால என்னன்னு போட்டுக்கலாம், 2.47b1 plus 54.10 என்ன பண்ணியிருக்கோம், h of b சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே நம்ம b1 எடுத்துக்கிறதுனால இங்கே b இருக்கிற இடத்துல b1 போட்டுக்கிறோம். அதே போல் இங்கே b2 இருக்கிறதுனால சேம் அதே வேல்யூவை எடுத்து 2.47b2 போட்டுக்கிறோம். ஓகேவா? b2 plus 54.10. இப்போ நமக்கு இந்த 54.10 54.10 கேன்சல் ஆகிடும். ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ் டேர்மில் இருக்குது. ஏதோ ஒரு டேர்ம் ஆப்போசிட் சைட் போனாலும் அது வந்துட்டு கேன்சல் ஆகிடும், ஜீரோன்னு ஆகிடும். ரைட்டா? அதனால நம்ம இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம். 54.10 54.10 கேன்சல். இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கும், 2.47b1 இங்கே 2.47b2 இருக்குது. இந்த 2.47 இந்த 2.47 கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்குது, b1 equal to b2. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு வந்துருச்சா, x1 is equal to x2 ஃபார்மேட்டுக்கு உங்களுக்கு இந்த b1 equal to b2 வந்துருதா. அப்போது b1 b2 வந்ததுனால b1 equal to b2 வந்ததுனால it is 1 to 1 function. It is 1 to 1 function. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் அ பர்சன் இஃப் த லென்த் ஆஃப் ஹிஸ் thigh bone இஸ் 50 சென்டிமீட்டர். அந்த அவருடைய thigh bone வந்துட்டு 50 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க, அந்த பர்சனுடைய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போது b இஸ் ஈக்குவல் டு b தானே லென்த்து, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், b இஸ் த லென்த் ஆஃப் த thigh bone. ஸோ b இஸ் ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர். கொஷினில் இது கொடுத்துட்டாங்க. நம்மளை ஹைட் கேட்குறாங்க. ஸோ h of bங்கிறப்போ b இருக்கிற இடத்துல 50யா, h of 50 இஸ் ஈக்குவல் டு, இப்போ எங்கெங்கெல்லாம் b இருக்குதோ அங்கெல்லாம் வந்துட்டு 50 சப்ஸ்டியூட் பண்ணும். அதாவது இந்த இடத்துல மட்டும் தானே b இருக்குது. h of bக்கு நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 2.47bன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ bக்கு பதிலாக 15 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 50 ப்ளஸ் 54.10. இப்போது இந்த 2.47 50 உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது உங்களுக்கு 2.47 வர தெளிவாக எழுதிடுவேன். 2 ஓகேவா, 2.47 இந்த 50 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 2.47 into 50 0 0 0 அது வந்துடும். 5 7s are 35, பேலன்ஸ் 3 இருக்கும். 5 4s are 20, 20 plus 3 23, பேலன்ஸ் 2 இருக்கும். 5 2s are 10, 10 plus 2 12. இப்போ உங்களுக்கு 0 5 3 2 1 வரும். இப்போது 2 டிஜிட்ஸ் தள்ளி நீங்கள் பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே வரும் 123.50 கிடைக்குது. 123.50 இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 54.10 இதோட ஆட் பண்ணணும். இப்போ 123.50 54.10 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 5 + 1 6, 3 + 4 7, 2 + 5 7, இங்கே 1. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது, 177.60 கிடைச்சிடுச்சா. இப்போது இதுதான் உங்களுக்கு ஹைட் ஆஃப் எ பர்சன். நெக்ஸ்ட் ஹைட் ஆஃப் அ பர்சன் வந்துட்டு சென்டிமீட்டரில் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்துட்டு சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்க, find the length of the thigh bone if the height of a person is 147.96 cm. பர்சனுடைய ஹைட் கொடுத்துட்டாங்க. இப்போது தைபோனுடைய லென்த் கேட்குறாங்க. சரியா, ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்துட்டு 147.96 cm. அடுத்ததா இப்போது கொஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள். 140 h of b-ஆ இங்கே வந்துட்டு என்ன இருக்குது உங்களுக்கு 147.96 ஈக்குவல் டு 2.47b ப்ளஸ் 54.10. இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த 54.10 ஆப்போசிட் சைட் போச்சுன்னா, ஏன்னா இங்கே பிங்கிற இங்கே ஒரு வேரியபிள் இருக்குது, நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்பர்ஸை மட்டும் ஒன் சைடு வச்சுப்போம். அப்போ இங்கே இந்த 54.10 ஆப்போசிட் சைட் போகுமா, போச்சுன்னா மைனஸில் போகும். 147.96 மைனஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47bன்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். இப்போ 147.96 இங்கே 54.10 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6ல் 0 போச்சுன்னா 6, 9ல் 1 போச்சுன்னா 8, 7ல் 4 போச்சுன்னா 3, இங்கே 4 இருக்குது. அப்போது 14 ஆக்கிக்கலாமா. 14 மைனஸ் 5 என்னது 9. இப்போ இது 0. இப்போ 93.86ன்னு கிடைக்குது உங்களுக்கு. 93.86 ஈக்குவல் டு 2.47b. இப்போ பியோட வேல்யூ தான் உங்களுக்கு தேவை. இப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த 2.47 ஆப்போசிட் சைடு வரும்போது உங்களுக்கு டிவிஷனில் வந்துடும். இப்போ 93.86 டிவைடட் பை 2.47ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பியோட வேல்யூ 38 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த தேர்ட் சப்டிவிஷன். சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் 1.16 ஓவர். இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.